வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் அந்த பெருமாளின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேறுங்க. உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும்னா ஓம் நமோ நாராயண எனும் பதிவை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஒரு பதிவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா, திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கருவறையில் சற்று நேரத்திற்கு முன்னதாக நடந்த சில அதிசயம் என்ன, வெளியான ஒரு வீடியோ காட்சி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போராட்டமாக இருக்குதா, குடும்பத்தில் அமைதி இல்லாத சூழ்நிலையிலும் தொழிலில் பார்த்தீங்கன்னா போட்டிகள் அதிகமாகி வருமான இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா, வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜாதக ரீதியான ஒரு பரிகாரத்திற்கு பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று வந்தாலே நிச்சயம் வாழ்க்கையில் திருப்புன்னு சொல்லுவாங்க. அதனால தாங்க மணிக்கணக்கில் காத்திருந்து பார்த்தீங்கன்னா ஏழுமலையானை தரிசிக்கக்கூடிய பக்தர்களுடைய கூட்டம் எப்போதுமே குறையாமல் இருக்குது. விசேஷ நாட்களில் பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 5 லட்சம் வரை பார்த்தீங்கன்னா பக்தர்கள் ஒரு நாளில் சுவாமி தரிசனம் செய்கிறாங்க. இந்த திருப்பதி ஏழுமலையான் பார்த்தீங்கன்னா கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய இவர் தாங்க. நம்பக்கூடிய பக்தர்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் மாற்றங்களையும் நிச்சயம் ஏற்படுத்தி தருவாருங்க. இந்த திருப்பதியில் சென்று வருபவங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றம் வருவதை இப்போது பலர் பார்த்தீங்கன்னா நம்புவதால் செல்லக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குது. இந்த திருப்பதி கோவிலில் பற்றியும் திருமலை பற்றியும் மூலவர் ஏழுமலையான் சிலையை பற்றியும் சில சுவாரஸ்யமான பதிவுகளை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இவற்றை நம்பினாலும் நம்பலைனாலும் மாற்ற முடியாத இது ஒரு உண்மைதாங்க. ஏன்னா ஏழுமலையானை தரிசிக்க லட்சக்கணக்கில் ஆண்டின் அத்தனை நாட்களுமே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் குவிவதற்கு இதுதான் முக்கிய காரணம்னு சொல்லலாம். உலகிலேயே பார்த்தீங்கன்னா பணக்கார கடவுள்னு சொல்லலாம். தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லக்கூடிய கடவுள் இவர் ஒருவர் மட்டும்தாங்க. திருப்பதி சென்று வந்தாலே திருப்பம் தரும், கேட்டதை கொடுக்கக்கூடிய தெய்வமாக பெருமாளுடைய மகிமைகள் பற்றி தான் பலருக்கு தெரியும். ஆனால் பலருக்கும் இதை வாழ்க்கையில் உணர்ந்திருப்பீங்க. ஆனால் திருப்பதி கோவில் பற்றி மட்டும் இல்லைங்க, ஏழுமலையானை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, நம்முடைய மனித சக்திக்கும் மனிதனுடைய அறிவுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தினா அந்த தெய்வ சக்தி தான். அப்படி இந்த ஏழுமலையான் குடியிருக்கக்கூடிய கருவறையில் மறைந்திருக்கக்கூடிய பலரும் அறியாத சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி ஏழுமலையானுக்கு தினந்தோறும் சமர்ப்பிக்கக்கூடிய மலர்கள், வெண்ணெய், பால், தயிர், துளசி உள்ளிட்ட பொருட்கள் பார்த்தீங்கன்னா அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து மட்டும்தான் வருதுங்க. திருப்பதிக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த கிராமம் ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. மிக சிறிய இந்த கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்தது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இந்த கிராமத்தில் இருப்பவங்க தவிர வேறு யாரும் வெளியாட்கள் யாரும் இங்கு சென்றதும் கிடையாதாம். இந்த கிராமம் பற்றிய விவரம் இன்னும் கூட சரியாக யாருக்கும் தெரியலைங்க. அடுத்ததாக கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் பார்த்தீங்கன்னா நின்ற கோலத்தில் காட்சியளிப்பது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இவர் இருப்பது கருவறையினுடைய மைய பகுதியில் கிடையாதுங்க. கருவறையினுடைய வலதுபுறம் இருக்கக்கூடிய ஒரு ஓரத்தில் தான் பெருமாள் நிற்க கோலத்தில் காட்சி தராரு. மேலும் பெருமாளுடைய தலைமுடி ரொம்பவே மென்மையாகவும் நீண்டதாக மட்டும் இல்லைங்க, அப்படியே அச்சசலாக உண்மையாக முடியாக இருக்குமா. ஒரு முறை பார்த்தீங்கன்னா சீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்ட போது கந்தர்வ இளவரசியாக இருந்த நீலாதேவி தன்னுடைய பார்த்தீங்கன்னா முடியல ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு பெருமாளிடம் கட்டு போடக்கூடியபடி பெருமாளிடம் வேண்டிக்கிட்டா. அவளுடைய அன்பை கண்டு மகிழ்ந்த பெருமாளும் பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொண்டாருங்க. அதனால்தான் இன்றும் திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய தங்கள் வேண்டுதல் நிறைவேற பிறகு இங்கு வந்து வேண்டுதல் நிறைவேற்றி மொட்டை போடக்கூடிய பழக்கம் இன்னும் இருக்குதுங்க. இங்கு பெருமாளுடைய விக்கிரகத்திற்கு அருகில் காது வைத்து நீங்கள் கேட்டீங்கன்னா ஓயாத அலைவோசை கேட்டுட்டே இருக்குமா. பார்த்தீங்கன்னா நம்ப முடியாததாக இருந்தாலும் இதுதாங்க உண்மைங்க. பெருமாளுக்கு முன்னாடி மண் விளக்கு எப்போது எரிந்து கொண்டே இருக்குது. இது யார் எப்போது ஏற்றி வைத்தாங்கன்னு இதுவரை யாருக்கும் தெரியலைங்க. ஆனால் பல காலமாக இது பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் எரிந்து கொண்டே இருக்குதுங்க. இனியும் எரியன்னு சொல்கிறாங்க. அதே போல் பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் தான் இந்த பகுதியை ஆண்ட மன்னராக இருந்த ஒருவர் கொடூர குற்றம் புரிந்த 12 பேருக்கு மரண தண்டனை விதித்திருக்காரு. அந்த 12 பேரும் மன்னருடைய உத்தரவின் பேரில் தூக்கில் தொங்க விடப்பட்டாங்க. அவங்க இறந்த பிறகு அந்த குற்றவாளிகளுடைய உடல்கள் பார்த்தீங்கன்னா
வெங்கடேஸ்வர சுவாமி கோயில்ல சுவர்ல தொங்கவிடப்பட்டதாகவும் அந்த சமயத்துல பெருமாள் நேரிலே தோன்றியதாகவும் சொல்றாங்க. இங்கு திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்னாலே ஈரப்பதை எப்போது இருந்து கொண்டே இருக்குங்க. இதை உலர வைப்பதற்காக புரோகிதர்கள் பார்த்தீங்கன்னா பல வகையிலும் முயற்சி செய்தாலும் அதை இன்னும் உலர வைக்க முடியலைங்க. மேலும் இந்த ஒரு ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா கோவில் விதிகளின்படி காலை பூஜையின் போது புதிய மலர்களை சாற்றும் போது ஏற்கனவே போடப்பட்ட மாலைகள் கற்ப கிரகத்திற்கு வெளியில எடுத்து வரக்கூடாது. இதனால சுவாமிக்கு அணிவிக்கக்கூடிய மாலைகளை ஏழுமலையான் சிலைக்கு பின்னாலே இருக்கக்கூடிய நீரோடையில சேர்த்துடுறாங்க. இந்த மலைகள் திருப்பதியில் இருந்து பார்த்தீங்கன்னா சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வேர்படை என்ற இடத்துல தேங்கி நிற்பதை நீங்கள் பார்க்கலாம். ஏழுமலையானுடைய சிலையின் மீது எப்போதுமே பச்சை கற்பூரம் பூசப்பட்டு இருக்கும். ஆனால் பச்சை கற்பூரத்தை ஒரு சாதாரண கல்லின் மீது பூசினாலே அது விரிசலை ஏற்படுத்தக்கூடிய தன்மைங்க. அறிவியல் ரீதியாக இதை நாம் பார்க்கலாம். ஆனால் ஏழுமலையானுடைய சிலையில் இதுவரை பச்சை கற்பூரம் சாட்சியதற்கான அடையாளம் கூட ஏற்பட்டது கிடையாதுங்க. இந்த பச்சை கற்பத்தில் இருக்கக்கூடிய வேதிப்பொருளுக்கு எதிராக ஏழுமலையானுடைய திருமேனி தொடர்ந்து எதிர்வினையாற்றி தாங்க வருது. மேலும் இங்கு தினந்தோறும் ஏழுமலையானுடைய சிலையும் கல்லால் ஆனதுனாலும் இது உயிர்ப்போடு உள்ளதுன்னு நம்மளால நம்ப முடியாமல் இருக்க முடியாது. ஏன்னா பெருமாளுடைய உடல் எப்போது இங்கு 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில் தக்க வைத்து கொண்டே இருக்குதான். ஆனால் திருமலை பார்த்தீங்கன்னா 3000 அடி உயரத்தில் அமைந்துள்ள மலை முழுவதும் குளிர்ச்சி நிலவக்கூடிய ஒரு இடத்துல இருந்தாலும் இங்கு ஏழுமலையானின் உடல் பார்த்தீங்கன்னா எப்போதுமே 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையிலே இருக்குதுங்க. மட்டும் இல்லைங்க, இங்கு ஒவ்வொரு நாளும் காலையில் அபிஷேகம் முடிந்த பிறகு ஏழுமலையானுடைய திருமேனியின் மீது வேர்வை துளிகள் காணப்படுதுங்க. இவைகள் புரோகிதர்களால் பட்டு துணி கொண்டு துடைத்து எடுக்கப்படுது. வியாழக்கிழமை நாள அபிஷேகத்திற்கு புரோகிதர்கள் பார்த்தீங்கன்னா ஏழுமலையானுக்கு அணிவிக்கப்பட்டுள்ள நகைகளை அகற்றினா அது ரொம்ப உஷ்ணமாக இருக்குதாங்க. இந்த கோவில் தாங்க ஆந்திர மாநில சித்தூர் மாவட்டத்தில் இருக்குது. இந்த புண்ணிய தலத்தை பற்றி பல புராண கதைகள் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இது சுவாரஸ்ய கதையாக வெங்கடேஸ்வருடைய மூடிய கண்களை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏழுமலையானுடைய கண்கள் ஏன் மூடப்பட்டிருக்குன்னு பலரும் நீங்கள் கேள்வி கேட்கலாம். பொதுவாகவே திருக்கோயில்களை மூல கடவுளான சிலைகளில் கண்மலர்கள் யோக நிலையில் வெடிப்பது தான் மரபு. ஆனால் திறந்திருப்பது போல காட்டுவதற்கு சிலையினுடைய கண்மலர் மேலே வெள்ளி கண்மலர்கள் சாத்துவது கூடிய வழக்கம் இருக்குங்க. கடவுளின் யோக நிலை கடவுளுடைய காலங்காலமாக உலக நன்மையை சிந்தனை வைத்திருக்கக்கூடியதாக ஐதீகம். ஆனால் திருப்பதி திருமலை கோவிலில் வெங்கடேஸ்வரருடைய நவீன யுகத்தில் உறைவிடமாக வசிப்பதால வெங்கடேஷ பெருமாளுடைய சக்தி வாய்ந்த பார்வையோடு பாரிய கண்களை உடையவராக அறியப்படுறாரு. அவர் பிரபஞ்ச சக்தியை வெளிப்படுத்துவதால பக்தர்கள் இறைவனுடைய கண்களை நேரடியாக பார்க்க முடியாதுங்க. வெங்கடேஸ்வரருடைய கண்கள் வெள்ளை முகமூடியால் மூடப்பட்டு இருப்பதற்கு இதுதான் காரணமா. மேலும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பார்த்தீங்கன்னா கண்களில் ஒப்பீட்டளவில் சிறியதாக இருப்பதால முகமூடி நகர்த்தப்படுகிறது. பக்தர்கள் தெய்வத்தின் கண்களை அப்போது பார்க்க முடியுங்க. திருப்பதிக்கு சென்றாலே வாழ்க்கையில் நிச்சயம் பெரிய திருப்பம் உண்டாகும், மனதில் அமைதியும் குடிக்கொள்ளுங்க. திருப்பதி பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு உரிய நட்சத்திரமாக இருப்பதால் இந்த தளத்தில் சந்திரனுடைய தாக்கம் அதிக அளவில் இருக்குதுங்க. இதனால் இந்த இறைவனை தரிசித்து வருவதாலே மனதுக்கு இனிமையும் அனுபவத்தையும் உண்டாகும், மன நிம்மதியை நிச்சயம் தருங்க. இந்த இறைவனை தரிசனத்தின் முழு பலனை பெற முதல்ல அலமேலும் அங்கே தாயாரை தரிசனம் செய்துவிட்டு பின்புதாங்க வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசனம் செய்வதே முறையாக சொல்லுவாங்க. ஏழுமலையான் பார்த்தீங்கன்னா சிலாரூப கல்லால் ஆனதுனாலும் இது உயிர்ப்போடு இருக்குதுங்க. பெருமாளுடைய உடல் எப்போதும் பார்த்தீங்கன்னா 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில தக்க வைத்து கொண்டிருப்பதாகவும் சொல்றாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த சாந்தமான தெய்வத்தினுடைய உருவ சிலையிலோ கையில ஒரு ஆயுதமாவது இருக்கும். ஆனா இந்த ஏழுமலையானுடைய திருவுருவ சிலையில எந்த ஆயுதமும் கிடையாதுங்க. அவர் நிராயுதபாணியாக தாங்க காணப்படுறாரு. இதனால தான் தமிழ் இலக்கியத்தில் இந்த வெங்கடாச்சலபதியை வெறுங்கை வேங்கடன்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதம் இங்கு அர்ச்சனைக்கு வில்வ இலை பயன்படுத்துகிறாங்க. சிவராத்திரி என்று பார்த்தீங்கன்னா ஷோத்ர பாலிகான்னு சொல்லக்கூடிய உற்சவமும் சிறப்பாக நடத்தப்படுதுங்க. அன்று உற்சவருக்கு வைரத்தில் விபூதி நெற்றிப்பட்டை சாத்தப்பட்டு திருப்பதி விழாவும் நடத்தப்படுதுங்க. திருப்பதி சென்று வந்தாலே வாழ்க்கையில நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகுங்க. சந்திரனுடைய தாக்கம் அதிகம் இருப்பதால மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க வேண்டுனா
மன நிம்மதி பெற வேண்டும் நினைச்சிங்கன்னா நீங்களும் ஒரு முறை திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்துட்டு வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.